நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மற்றும் தூத்துக்குடியில் பசுமை பட்டாசு மட்டுமே வெடிக்க வேண்டும். மற்ற பகுதிகளில் 2 மணி நேரம் பட்டாசு வெடிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி. பள்ளிகளை திறப்பது குறித்து தமிழகம் முழுவதும் கருத்து கேட்பு. பல இடங்களில் பெற்றோர் மாணவர்கள் எதிர்ப்பு. கல்லூரிகள் திறக்கப்படுமா என 12ஆம் தேதி முடிவு. தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் தொடங்கும் கட்சியில் ரசிகர்கள் சேரக்கூடாது. மன்ற நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் உத்தரவு என தகவல். மதுரையில் ரசிகர்கள் திடீர் உறுதிமொழி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிப்ளமோ மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு. அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். குட்கா விவகாரத்தில் உரிமை மீறல் நோட்டீஸை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிசம்பர் 2 இறுதி விசாரணை தொடக்கம். கொரோனா தடுப்பு மருந்து சோதனை 90% வெற்றி. அமெரிக்க நிறுவனம் பைசர் மற்றும் ஜெர்மன் நிறுவனம் BioNTech கூட்டாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரோஹித் சர்மா. தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு பதில் சேலம் வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு. ட்ரம்பை விவாகரத்து செய்ய முடிவெடுத்தாரா மெலானியா? உதவியாளர்கள் வெளியிட்ட தகவலால் வெள்ளை மாளிகையில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் செவ்வாய்க்கிழமை எண்ணப்பட உள்ள நிலையில் சுமார் 15,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பீகாரில் உள்ள 243 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. இதையடுத்து வாக்குகள் எண்ணும் பணி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் கிழக்கு சாம்பிரான், கயா, ஷிவான், பெகுசாராய் ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் தலா 3 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைநகர் பாட்னாவில் உள்ள 14 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ஒரே மையத்திலும், பிற மாவட்டங்களில் 57 மையங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்குகள் எண்ணும் மையங்களில் பத்திரிகையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்காக தலா 2 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவப் படை, பீகார் காவல்துறை, வெளிமாவட்ட காவல்துறை ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மக்கள் கூடுவதை தடுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அதிகாரிகள், கட்சி முகவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், கிருமிநாசினி பாட்டில்கள், கை கழுவ தேவையான தண்ணீர் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் மைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரையில் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாகட் பந்தன் கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்க தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளில் வகுப்புகள் நடத்தப்படும் என அண்மையில் அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள், பெற்றோர், கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு குறித்து நவம்பர் 9ஆம் தேதி பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்படும் என அரசு தெரிவித்தது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் சுமார் 12,000 பள்ளிகளில் கருத்து கேட்கப்பட்டது. விண்ணப்பத்தில் பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்தும், பள்ளிகள் திறக்க வேண்டாம் என்றால் அதற்கான காரணங்கள் குறித்தும் பெற்றோர் குறிப்பிட்டனர்.
அதனால் அவங்க டக்குன்னு வந்து லைன் கிடைக்கிறதில்ல, நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய வருது, அதுவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர்கிட்ட படிக்கிற மாதிரி வராது. இருந்தாலும் நிறைய குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அந்த 9வது 8வது அந்த மாதிரினா விட்டுடலாம். 12ஆம் வகுப்பு படிக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அனுப்பிவிடலாம் தான் நினைக்கிறோம். மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக அனுப்பிடுவோம், இல்லாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அனுப்புறதுக்கு. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் பெற்றோர் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றார். தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இந்த கருத்து கேட்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பெற்றோருக்கு நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவங்களுடைய முழு கருத்துக்களை அவங்க எழுதலாம். அவர்களுடைய மனதில் தோன்றுவதை தெரிவிக்க வேண்டும். அவற்றை தலைமை ஆசிரியர் தொகுத்து மாவட்ட முதன்மை கல்விக்கு தெரிவிப்பார். கோவையில் 550 பள்ளிகளில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது கடினம் என்பதால் பள்ளிகள் திறப்பை சில காலம் ஒத்திவைக்க வேண்டும் என கூறினார். ஸ்கூல் ஹவர்ஸ்ல கண்டினியூஸா தே ஹேவ் டு வேர் த மாஸ்க். அது முடியுமா என்னன்னு தெரியல குழந்தைங்கனால. அது ஒரு ரீசன். மெயினாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் எல்லாம் வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் குழந்தைங்க வந்து இவ்வளோ நாள் கழித்து பார்க்கறனால அவங்க வந்து ஒரே சந்தோஷமாக ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பழகதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கம்பல் பண்ணி இது சொல்லி அனுப்ப முடியாது. இது எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அவங்களாலன்னு தெரியலிங்க. அதுதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்கூல் திறக்கிறது ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 மாதம் கழித்து திறந்தா ப்ராப்ளம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான மாணவர்களின் பெற்றோர் பள்ளிகளை திறக்க சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டால் தான் பிள்ளைங்க நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அந்த 8 மணி நேரமும் அந்த பிள்ளைங்க வந்து கண்ட்ரோலில் இருக்கும். வெளியில் போய் விளையாடாதுங்க. இந்த தொற்றுக்கு வந்து கிராமத்தில் பரவுறது தான். அடுத்தவங்களோட போய் பேசுவானுங்க. அதனால் அந்த தொற்று வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் இருந்தால் அது அவங்க சேஃப்டியாக தான் இருப்பாங்க. அதேபோல நெல்லை மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரும்பாலான மாணவிகள் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கூறினர். என்னோட அப்பா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் வீட்லயே இருந்தாச்சு, அதனால படிக்காம டிவியே பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எங்களோட எஜுகேஷன் போயிடும், அதனால ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாங்க. அதனால ஸ்கூல் திறனா எனக்கு என்னோட இது நல்லதுதான். மலை மாவட்டமான நீலகிரியில் பள்ளி கல்லூரிகளை திறக்க பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மலை கிராமங்களில் இருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து செல்ல போக்குவரத்து வசதி குறைவாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சேலத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பள்ளிகள் திறப்புக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுக்கலாம் என்று புதுக்கோட்டை பெற்றோர் ஆலோசனை தெரிவித்தனர். ஊரில் வந்து ஒரு நாளைக்கு 6வது 7வதுன்னா 2 பேராவது ஒரு நாளைக்கு வச்சு, அப்படி தனித்தனியாக வச்சு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்படி ஸ்கூலில் எடுத்தாலும் அவங்க ஓரளவு படிப்பாங்க. வீட்டிலேருந்து ஆன்லைனில் பண்ணுறதுனால படிக்கவே முடியாது. ஆசிரியர்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தினர். பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்னும் வந்து பொங்கலுக்கு அப்புறம், ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக திறக்கலாம். அதுக்குள்ளார வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு சீர்திருத்தமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் என்னென்ன நடவடிக்கை பள்ளிகள் எடுக்கணும், கல்விகள் எடுக்கணும், அதை ஆய்வு செய்து ஒரு முழுமையான ஒரு அறிவிப்பு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதேபோல் தமிழகம் முழுவதும் பெற்றோரிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதித்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் காற்று மாசு குறைவாக உள்ள நகரங்களில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளித்துள்ளது. திருச்சி, தூத்துக்குடி நகரங்களிலும் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் காற்று மாசுவால் கொரோனா பரவல் மேலும் அதிகரிக்கும் என கூறி அவற்றுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 23 மாநிலங்கள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது. வாதங்கள் முடிவடைந்த நிலையில் நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இதில் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நவம்பர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காற்றின் தரம் மோசமாக இருக்கும் நகரங்களில் நவம்பர் 30ஆம் தேதி வரை பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு மிதமாகவும் குறைவாகவும் உள்ள நகரங்களில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட 2 மணி நேரத்தில் பசுமை பட்டாசுகளை வெடிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காற்று மாசு அதிகம் கொண்ட நகரங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள திருச்சி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டிருந்தார்கள் என்றால் நாங்கள் கொள்முதலை பார்த்து வாங்கியிருப்போம். ஒன்லி கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் வாங்கியிருப்போம். எங்கள்கிட்ட ஒரு 30% கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து 70% கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம்.
ஒரு 30% கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் இல்லாததும் நாங்கள் வச்சுருக்குறோம். இப்போ அதை விற்கிறதுக்கு எங்களுக்கு சில வித கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதை முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடியது தான். தேசிய தீர்ப்பை கிரீன் பட்டாசு தான் வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் ஒரு 2-3 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியல. வரவேற்கத்தக்கதான் இந்த தீர்ப்பு. ஆனால் இப்போ அந்த வீட்டில் என்ன அந்த பசங்களுக்கு அந்த பட்டாசு கொடுக்குறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன், கொரோனா பரவும் சூழலில் அனைத்து மாநிலங்களும் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கொரோனா தொற்று அதிகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நம் நாட்டில் உள்ள எல்லா அரசுகளும் பட்டாசு தடை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் உண்மையில் பல விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கொரோனா தொற்று குறைப்பதற்கு, கொரோனா தொற்று அதிகமாக ஏற்படுவதை தடுக்கும், காற்று மாசுபட்டால் உயிரிழப்பதை தடுக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த உத்தரவை அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அனுப்பி தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது. பல மாநிலங்கள் பட்டாசு விற்பனை செய்ய தடை விதித்துள்ள நிலையில் சில மாநிலங்களில் பசுமை பட்டாசுகள் மட்டும் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பசுமை பட்டாசு என்றால் என்ன? சுற்றுச்சூழல் மற்றும் மனித உடல் நலனுக்கு மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை தயாரிக்க 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவன அமைப்பான நீரி 28 அறிவியலாளர்கள் குழுவை அமைத்து 9 மாத ஆராய்ச்சிக்கு பிறகாக புதிய ரசாயன சேர்க்கை சூத்திரத்தை கண்டுபிடித்தது. இதுவே பசுமை பட்டாசு என அழைக்கப்படுகிறது. பசுமை பட்டாசுகள் சாதாரண பட்டாசுகளைப் போல சத்தம் எழுப்பும். ஆனால் இதில் இருந்து வெளிவரும் மாசு குறைவாக இருக்கும். நைட்ரஜன் மற்றும் கந்த வாயுக்களை குறைக்கும் வகையிலும் பசுமை பட்டாசுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சாதாரண பட்டாசுகளில் இருந்து வெளிவரும் மாசுவை காட்டிலும் பசுமை பட்டாசுகளில் இருந்து வெளிவரும் மாசு 30 முதல் 50 விழுக்காடு குறைவாக இருக்கும் என நீரி அமைப்பு தெரிவித்துள்ளது. பசுமை பட்டாசுகள் வெடித்த பிறகு கரியாக மாறாமல் நீர்த்துளிகளாக உருமாறிவிடும். இதில் சல்பர் மற்றும் நைட்ரஜன் வாயுக்கள் கரைந்து விடுவதால் மாசை குறைக்கும் முக்கியமான காரணியாக தண்ணீர் கருதப்படுகிறது. இந்த வகை பட்டாசிற்கு வாட்டர் ரிலீசர் என நீரை பெயரிட்டுள்ளது. இரண்டாவதாக கந்தக மற்றும் நைட்ரஜன் வாயுக்களை குறைவாக வெளியிடும் பட்டாசுகள். இந்த வகை பசுமை பட்டாசுகளுக்கு ஸ்டார் பசுமை பட்டாசு என நீரி பெயரிட்டுள்ளது. இந்த வகை பட்டாசில் ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் திறன் கொண்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வகை பசுமை பட்டாசுகள் வெடிக்கும் போது கந்தக மற்றும் நைட்ரஜன் குறைந்த அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அடுத்ததாக அலுமினியம் குறைவாக பயன்படுத்தப்படும் பட்டாசுகள். சாதாரண பட்டாசுகளுடன் இது ஒப்பிடும்போது இந்த வகை பட்டாசில் 50 முதல் 60 விழுக்காட்டிற்கும் குறைவான அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது. நான்காவதாக அரோமா பட்டாசு. இவ்வகை பட்டாசுகளை வெடிக்கும் போது தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் குறைவாக வெளியாவதோடு நறுமணம் வெளியாகிறது. நீரி நிறுவனம் தயாரித்த இந்த பசுமை பட்டாசுகளுக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் தயாரிப்பு நிறுவனமான பெசோ அனுமதி வழங்கியுள்ளது. தனது தந்தை தொடங்கியுள்ள கட்சியில் இணையக்கூடாது என்று ரசிகர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் ஆலோசனை நடத்திய ரசிகர்கள் மக்கள் இயக்கத்தில் மட்டுமே தொடருவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நடிகர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தொடங்கியுள்ளார். தனது கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்துள்ளார். புதிய அரசியல் கட்சிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நடிகர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார். எனினும் விஜய் ரசிகர்களை எஸ்.ஏ. சந்திரசேகர் தரப்பினர் தொடர்பு கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அரசியல் கட்சியில் இணையக்கூடாது என்று மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்துமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள நடராஜா திரையரங்கில் வடக்கு மாவட்ட தலைவர் கல்லானை தலைமையில் விஜய் ரசிகர்கள் ஆலோசனை நடத்தினர். அப்போது மக்கள் இயக்கத்தில் மட்டுமே தொடருவோம் என்று அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் 18 தமிழ்நாடு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை
எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு இப்போது டாடா ஸ்கையில் காண 1562 என்ற எண்களை தேர்வு செய்யுங்கள். மேலும் ஏர்டெல், சன் டைரக்ட், D2H, டிஷ் டிவி ஆகிய செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் திங்கட்கிழமை அதிகாலை 3.5 மாத பெண் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? விழுப்புரத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் சத்யா தம்பதி. இவர்களது இரண்டாவது குழந்தை 3.5 மாதமான சஞ்சனா. சென்னை கோயம்பேடு பழச்சந்தையில் ஒரு வாழைப்பழ மண்டியில் கூலி வேலை செய்து வருகிறார் ரமேஷ். வாழைப்பழ மண்டி அருகிலேயே வசித்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் வேலை செய்த ரமேஷ் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் தனது வசிப்பிடத்திற்கு வந்து உறங்கியுள்ளார். ரமேஷ் அருகில் அவரது மனைவியும் 3.5 மாத குழந்தை சஞ்சனாவும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலை 5 மணி அளவில் மனைவி சத்யா எழுந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த தம்பதி அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தும் குழந்தை கிடைக்கவில்லை. அதையடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அப்பொழுது பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ஒருவர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் அலட்சியமாக இருந்துள்ளார். இதையடுத்து ரமேஷ் தனக்கு அறிமுகமான சமூக ஆர்வலர் சிவராமன் என்பவரின் உதவியை நாடியுள்ளார். சிவராமன் உடனடியாக குழந்தையின் புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த பதிவை வழக்கறிஞர் உள்ளிட்ட பலர் பகிர்ந்ததுடன் சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலையும் இணைத்து பதிவிட்டிருந்தனர். அதை கவனித்த மகேஷ்குமார் அகர்வாலின் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் குழந்தையை தேடத் தொடங்கியுள்ளனர். அப்பகுதியில் சுற்றித் திரியும் திருநங்கை ஒருவர் சந்தேகப்படும்படியாக 2 நபர்களை நள்ளிரவில் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். நான் நைட்டில் தூங்குறப்ப நான் இருந்து அப்பப்போ பார்த்துக்குவேன். இத்தனை நாளாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி தான் அந்த மாதிரி ஆகிருக்கு. யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. நான் யாரோ சொல்கிறதுனே தெரில. 2 பசங்க சுற்றி இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது கன்ஃபார்ம் என்ன ஆகல. திருநங்கை அளித்த தகவலின் அடிப்படையிலும் போலீசார் கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத காவல் உதவி ஆய்வாளருக்கு அண்ணாநகர் துணை ஆணையர் ஜவஹர் விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக 2257 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 7,46,000 கடந்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு 585 பதிவாகியுள்ளது. இதனால் சென்னையில் பாதிப்பு எண்ணிக்கை 2,05,419 அதிகரித்துள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் 1,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 18 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,362 அதிகரித்துள்ளது. 2,308 பேர் குணமடைந்தனர். இதனால் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 7,15,000 தாண்டியது. 18,825 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 74,508 பேருக்கும் மொத்தமாக 1,03,60,000 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தங்கம் மற்றும் விலை கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. தொழிற்துறை தேக்கத்தை தொடர்ந்து உலகம் முழுவதுமே முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடு பக்கம் திரும்பியுள்ளனர். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், அமெரிக்க டாலர்கள் என மற்ற பலவற்றில் இருந்த முதலீடுகளையும் மாற்றி தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். இதனால் கடந்த சில வாரங்களாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 4,760 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஒரே நாளில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 304 ரூபாய் அதிகரித்து சவரன் 39,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,296 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தீபாவளியை தொடர்ந்து கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகள் வருவதால் தங்கம் விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் ஹாலிடே
பேங்க் ஹாலிடேலாம் ஃபுல்லாக வருது, நியூ இயர் சீசன்லாம். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ரேட்டு. வியாபாரம் நல்லா இருக்குது. அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்ற மாதிரி தான். ஆஃப்டர் கொரோனா வந்து ஒரு 10% இருக்குமா 20% இருக்குமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த டைமில் ஒரு 30% 40% இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதனால் வியாபாரமும் நல்லா தான் இருக்குது. இதேபோன்று வெள்ளி விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி 65 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் வெள்ளி தற்போது 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 10 நாட்களில் மட்டும் வெள்ளி கிலோவுக்கு 5700 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர குடும்பத்தினர் கடைக்கு சென்றாலும் தங்களது பட்ஜெட்டிற்குள் விரும்பிய நகைகளை வாங்க முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். கல்யாண ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். லாஸ்ட் வீக் விட ஒரு 2 வீக்ஸ் விட இப்போ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தீபாவளி பண்டிகைக்கு பிறகு தங்கம் விலை சற்று குறைந்தாலும் முதலீடு செய்பவர்களுக்கு இது ஏற்ற தருணம் அல்ல என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க தேர்தல் எதிரொலியாகவே இந்திய பங்குச்சந்தைகள் உயர்ந்து வருவதாக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்தவர் இந்திய பொருளாதாரம் மெல்ல மெல்ல மீண்டு வருவதாக கூறினார். லாஸ்ட் ஒரு மாதம் அளவில் பார்க்கும்போது வால் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேயும் ஜோ பைடனுடைய வெற்றி தான் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு அங்கே சந்தைகள் வந்ததுனால அங்கே மார்க்கெட்ஸ் எல்லாமே உயர துவங்கியதுனால அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தைகள்லாம் இருக்குது. இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுடைய தாக்கம் அடுத்த சில நாட்கள் இருக்கும். இந்தியாவிலேயும் பொருளாதார சூழல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த தேக்க நிலையிலேருந்து மீண்டு நம்ம படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் தெரிவிக்கிறது. அதனுடைய தாக்கமும் இந்திய பங்குச்சந்தைகளில் இருக்குது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் உரிமைக்குழு அனுப்பிய 2வது நோட்டீஸை எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்ட 18 திமுக எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான இறுதி விசாரணை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்டப்பேரவைக்குள் கடந்த 2017ஆம் ஆண்டில் குட்கா கொண்டு வந்தது குறித்து விளக்கம் அளிக்குமாறு திமுக எம்எல்ஏக்களுக்கு 2வது முறையாக சட்டப்பேரவை உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் 18 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் சட்டப்பேரவை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டார். இதேபோன்று திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கூக்க செல்வம் தொடர்ந்தது வழக்கு, தடைக்கு எதிராக சட்டப்பேரவை செயலாளர் தாக்கல் செய்த வழக்கு உள்ளிட்டவை திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது செல்வத்துக்கு எதிரான நோட்டீஸுக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி இறுதி விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கொரோனா காரணமாக 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட தேதியின்படி பிப்ரவரி மாதம் 18 முதல் 25ஆம் தேதி வரை திரைப்பட விழா நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சினிமா, தமிழ் திரைப்படங்கள், இந்திய பனோராமா உள்ளிட்ட 5 பிரிவுகளில் திரைப்பட விழா நடத்தப்பட உள்ளது. உலகமே கொரோனா பெருந்தொற்றால் சிக்கி தவிப்பதால் தேதியை மாற்ற முடிவு செய்துள்ளதாக சென்னை சர்வதேச திரைப்பட விழா ஒருங்கிணைப்பு குழுவான இண்டோ சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷனின் பொதுச் செயலாளர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதியில் நிலவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அங்கு அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஒட்டப்பிடாரம், வீரகனூர், தென்காசி, செங்கோட்டையில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக பெண் அதிகாரியின் தோழி வீட்டில் ஊழல் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பெங்களூரு வளர்ச்சி ஆணையத்தின் நிலம் கையகப்படுத்தல் அதிகாரியாக பணியாற்றியவர் சுதா. இவர் உயிரியல் தொழில்நுட்பத்துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். விவசாயிகளிடமிருந்து சுதா நிலங்களை கையகப்படுத்தி பணம் தராமல் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஊழல் தடுப்பு பிரிவினர் சுதாவுக்கு சொந்தமான 6 இடங்களில் சனிக்கிழமை சோதனை நடத்தினர். அதில் நகை, பணம் சிக்கின. இதனிடையே சுதாவின் தோழி ரேணுகாவின் இல்லத்தில் நடந்த சோதனையில் 3.5 கிலோ தங்கம், 7 கிலோ வெள்ளி ஆவணங்கள் ஆகியவை சிக்கின. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் டெல்லியில் தங்கியிருந்தார்.
தனது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்துக்கு வந்த அவரின் உடல்நிலையில் லேசான பின்னடைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இந்த நிலையில் 2 தினங்களாக மருத்துவர் கண்காணிப்பிலேயே ஆளுநர் மாளிகையில் இருந்த அவர் திங்கள் மாலை திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு சிகிச்சை வழங்குவதற்கு மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கேரள ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிராக தங்கள் நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பு மருந்து 90 விழுக்காடு பலனளிப்பதாக ஃபைசர் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஃபைசர் மற்றும் ஜெர்மன் நிறுவனமான BioNTech நிறுவனம் இணைந்து புதிய தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளன. இந்த மருந்து 3ஆம் கட்ட பரிசோதனையில் உள்ளது. 2ஆம் கட்ட பரிசோதனையில் 90 விழுக்காடு மருந்து கொரோனாவை தடுக்கிறது என்று திங்கட்கிழமை ஃபைசர் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே உலகம் முழுக்க 5 கோடி மருந்து குப்பிகளை உற்பத்தி செய்ய அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 130 கோடி பேருக்கு தேவையான மருந்தை அந்நிறுவனம் உற்பத்தி செய்ய பணிகளை செய்து வருகிறது. கட்டட உட்புற வடிவமைப்பாளர் அன்வை நாயக் மரண வழக்கில் கைதாகியுள்ள ரிபப்ளிக் டிவி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கீழமை நீதிமன்றத்தை அணுகும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டட உட்புற வடிவமைப்பு செய்த பணிக்கு அர்னாப் உள்ளிட்ட மேலும் 2 பேர் பணம் தரவில்லை என்பதால் அன்வை நாயக் 2018ஆம் ஆண்டு தனது தாயுடன் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் உதவி பேராசிரியர்கள் நியமிக்க விண்ணப்பங்கள் வரவேற்று பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த 2019ஆம் ஆண்டு தற்காலிக அடிப்படையில் உதவி பேராசிரியர் நியமனம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் புதியவர்களை நியமிக்க தடை விதிக்க கோரி உதவி பேராசிரியர் கண்ணன் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேசன் தற்காலிக ஆசிரியர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தற்காலிக அடிப்படையில் உதவி பேராசிரியர்களை அண்ணா பல்கலைக்கழகம் நியமிக்க அவசியம் இல்லை என கூறினார். எனவே 2019இல் வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்வதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் போதிய தகுதியும் அனுபவமும் உள்ள மனுதாரர் போன்றோர்களை தற்காலிக பணியாளர்களாக பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு நிரந்தர உதவி பேராசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் தற்போதைய குளிர்காலத்தில் இதுவரை இல்லாத அளவாக காற்று மாசு கடுமையான நிலையை எட்டியிருக்கிறது. இதனால் டெல்லி நகரமே பனிமூட்டத்தால் மூடப்பட்டது போல காட்சியளித்தது. அக்ஷர்தாம் கோவிலே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்தது. காற்று மாசு மேலும் அதிகரிக்காமல் இருக்க தீபாவளியை ஒட்டி பட்டாசு வெடிக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக பட்டாசு விற்பனை செய்த 7 பேர் கைது செய்யப்பட்டு 600 கிலோ பட்டாசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காற்று மாசு காரணமாக கொரோனா பரவல் அதிகரிக்கும் என டெல்லி அரசு கவலை தெரிவித்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் காதலித்த நபரை திருமணம் செய்து வைக்க கோரி சிறுமி ஒருவர் விளம்பர பலகையின் மீது ஏறி அடம் பிடித்தார். இண்டோரில் பர்தேசிபூரா நகரில் பண்டாரி பாலம் என்ற இடம் உள்ளது. அங்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறுமி ஒருவர் சாலை மீது அமைக்கப்பட்ட உயரமான விளம்பர பலகையின் மீது ஏறினார். ஹோட்டலில் பணியாற்றும் நபரை அந்த சிறுமி காதலித்து வந்ததாகவும் அதற்கு சிறுமியின் தாய் சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேறொரு இடத்தில் திருமணம் செய்து வைக்க சிறுமியின் தாய் முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமி விளம்பர பலகை மீது ஏறி கீழே இறங்காமல் அடம் பிடித்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பர்தேசிபுரா காவல் நிலைய போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட காதலர் சிறுமியை சமாதானம் செய்து வைத்ததை அடுத்து அவர் கீழே இறங்கினார். இணையதள சேவை வழியாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு காண கிடைக்கிறது. செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் 18 தமிழ்நாடு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியா செல்ல உள்ள இந்திய கிரிக்கெட் அணியில் சில மாற்றங்களை செய்து தேர்வுக்குழு புதிய வீரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 ஒருநாள் 3 20 ஓவர் மற்றும் 4 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. இதற்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் சில வீரர்கள் நடப்பு IPL தொடரில் காயமடைந்துள்ளதால் அவர்களுக்கு பதில் புதிய வீரர்களை தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 20 ஓவர் மற்றும் ஒருநாள் போட்டிகளை விராட் கோலி வழிநடத்த உள்ளார். முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு அவர் விடுப்பில் நாடு திரும்பி விடுவார் என்றும் மற்ற 3 டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிகளுக்கான விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் சேர்க்கப்பட்டுள்ளார். 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இஷாந்த் சர்மா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் விருத்திமான் சாகா ஆகியோர்
காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயம் குணமடைந்து திரும்பும் பட்சத்தில் இஷாந்த் சர்மாவுக்கு மட்டும் டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதித்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் காற்று மாசு குறைவாக உள்ள நகரங்களில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளித்துள்ளது. பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் காற்று மாசுவால் கொரோனா பரவல் மேலும் அதிகரிக்கும் என கூறி அவற்றுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 23 மாநிலங்கள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது. வாதங்கள் முடிவடைந்த நிலையில் நீதிபதி ஆதர்ஷ் குமார் கோயல் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. இதில் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காற்றின் தரம் மோசமாக இருக்கும் நகரங்களில் நவம்பர் 30ஆம் தேதி வரை பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு மிதமாகவும் குறைவாகவும் உள்ள நகரங்களில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட 2 மணி நேரத்தில் பசுமை பட்டாசுகளை வெடிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காற்று மாசு அதிகம் கொண்ட நகரங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள திருச்சி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கங்கையில் ஓடும் நீரில் 80% இமயமலையின் இயற்கையான நீரூற்றுகளில் இருந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த 80% நீர் இல்லை என்றால் கங்கை நீரை நம்மால் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் எஞ்சியுள்ள 20%ல் 4% கழிவு நீராக இருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு எதிரான மேம்பாட்டு நடவடிக்கைகளால் இமயமலையில் இருக்கும் நீரூற்றுகள் தற்போது மறைந்து வருகின்றன. இவற்றை புதுப்பிக்க உழைத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு நம் சமூகம் ஒத்துழைக்காவிட்டால் எதிர்காலம் என்பது இருண்டதாக மாறிவிடும். बहुत बारी हम रियलाइज़ नहीं करते हैं कि नॉर्थ इंडियन जो मेजर रिवर्स हैं तो जो स्प्रिंग्स का पानी है उनको बहुत कंट्रीब्यूट करता है. जो आइसोटोपिक स्टडीज़ भी की गई, इवन गैंजेस अगर बरेली वगैरह तक देखें 80% ऑफ द वाटर इन गैंजेस इज कंप्राइज्ड ऑफ वाटर फ्रॉम द स्प्रिंग्स. अगर ये सारे स्प्रिंग्स सूख जाएंगे तो 80% पानी गंगा में कम हो गया. तो इंटायर गैंजेस डेल्टा जो हम फ्लड प्लेन्स बोलते हैं वो नहीं रहेंगे. उस टाइम पे वाटर के जो रिसोर्सेज थे वो स्प्रिंग्स हैं, नेचुरल एक्वाफर्स हैं जो कहीं पर ज़मीन से निकलते हैं. शुरू में उतना यहाँ पर एक्सटर्नल लोड नहीं था. जैसे जैसे वो बढ़ा, लोगों की नीड्स बढ़ गई, कंजम्पशन बहुत बढ़ गया. और दूसरा रोड नेटवर्क का डेवलपमेंटल एक्टिविटीज़ हुई तो जो एक्वाफर्स का जो नेचुरल रिचार्ज एरिया थे वो डिस्ट्रॉय होने लगे. हमने लोगों से इस तरह से बातचीत करना शुरू किया कि भाई इस जंगल को आप लोग बचाइए, नहीं तो आपके पानी के स्रोत धीरे धीरे खत्म हो जाएंगे. काफ़ी बुजुर्ग महिलाओं ने उस समय 8,000 10,000 की नर्सरी बनाई थी. करीब 4-5 किलोमीटर हेड लोड उनने सर पे लाके, डलिया पे लाके यहाँ प्लांट लगाया. आज उनको बहुत खुशी होती है, देखो हमारा बनाया जंगल है कितना अच्छा है. उससे लोगों को काफ़ी फायदा भी है. इसके नीचे आप देखेंगे स्रोत निकला हुआ है तो वो स्रोत बरकरार है, कंटिन्यू है. नहीं तो लोग कहते हैं कि पहले यहाँ पर इतना पानी नहीं था, पर आज उसमें पानी काफ़ी है. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கல்லூரிகள் திறக்கப்பட்டால் விடுதியறையில் ஒரு மாணவர் மட்டுமே தங்க வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு நிபந்தனை விதித்துள்ளது. தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பு தொடர்பாக வரும் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் KB அன்பழகன் தெரிவித்துள்ள நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் கல்லூரிகள் திறக்கப்பட்டால் விடுதியில் ஒரு அறையில் ஒரு மாணவர் மட்டுமே தங்க வேண்டும், கல்லூரிக்கு வரும் முன் மாணவர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகம் மற்றும் விடுதி வளாகங்களில் மாணவர்கள் திரளக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை செயல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி உரிய முடிவுகளை எடுக்க உயர்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. பாதாள சாக்கடைகளில் கழிவுநீர் தேங்கினால் அதனை அகற்றும் புதிய ரோபோட்டிக் கருவி குஜராத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காந்திநகர் மாநகராட்சியில் இக்கருவி பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த கருவியின் மூலம் கழிவுகளை மனிதர்கள் அள்ளும் அவல நிலை முடிவுக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த நவீன கருவி 25 அடி ஆழம் வரை சென்று கழிவுநீரை அகற்றக்கூடியது. அபாயகரமான விஷவாயுக்கள் இருந்தால் கருவியில் உள்ள அதிநவீன கேமராக்கள் மிகச் சரியாக கண்டுபிடித்து எச்சரிக்கை விடுக்கின்றன.
கேரள தங்க கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த கொச்சி முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளாவுக்கு 30 கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் ஸ்வப்னா சுரேஷை NIA அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் கேரள முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் சிவசங்கரிடமும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அண்மையில் ஆஜரான சிவசங்கர் தனது பிறந்த நாளுக்காக 3 ஆண்டுகளாக ஸ்வப்னா ஐபோன், லேப்டாப் உள்ளிட்டவற்றை பரிசளித்ததாக கூறியுள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த அமலாக்கத்துறையினர் அனுமதி கோரியிருந்தனர். இதனையடுத்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஸ்வப்னாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் நீட் பயிற்சி வகுப்புகள் துவங்கியிருக்கின்றன. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் அரசு அளித்த பயிற்சியால் 1615 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டுக்கான நீட் பயிற்சி வகுப்புகள் துவங்கியுள்ளன. இபாக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் மூலம் ஆன்லைன் வாயிலாக நீட் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 15,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். கொரோனா காரணமாக முதற்கட்டமாக ஆன்லைனில் நடைபெறும் வகுப்புகள் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னர் நேரடியாக நடைபெற உள்ளன. தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து இந்திய தொழிற்சங்க மையங்களின் சார்பில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு திமுக ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தொழிலாளர் சட்ட தொகுப்பு மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் அவையில் இல்லாத நேரத்தில் நிறைவேற்றப்பட்டது கண்டிக்கத்தக்கது எனவும், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாழ்படுத்தும் போக்கு என்றும் சாடியுள்ளார். மேலும் முதலாளிகளின் நலனை மட்டுமே மனதில் கொண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிஸின் மணல் சிற்பம் ஒடிசாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள புரி கடற்கரையில் 25 அடி நீளத்தில் இருவரது மணல் சிற்பங்களையும் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கியுள்ளார். ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக மணல் சிற்பத்தை உருவாக்கியதாகவும், இதை வடிவமைக்க 6 மணி நேரம் ஆனது என்றும் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தாலுகா சத்திரப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரவீன்குமார் மற்றும் இந்திரா தம்பதியினர் 17 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 மகன்கள் உள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள சென்னமநாயக்கன்பட்டியில் தென்னை மட்டை நார் கம்பெனி நடத்தி வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலில் சத்திரப்பட்டி தலைவராக இந்திரா வெற்றி பெற்றார். பின்பு அவர் சென்னமநாயக்கன்பட்டியில் இருந்தபடி சத்திரப்பட்டிக்கு சென்று வந்தார். இதனால் குடும்பத்தில் உரசல் ஏற்பட்டு கணவர் பேசாமல் இருந்ததால் மனம் வருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தாடிக்கொம்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.